அனைவருக்கும் வணக்கம். கிளாட் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கிளாட்ல பாஸ் ஆகிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கிளாட்ல பாஸ் பண்ண முடியல, நேஷனல் லா ஸ்கூல் கனவு செதஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி தான் NLSAT எக்ஸாம் 2026. NLSAT அப்படிங்கிறது நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி பெங்களூர், NLU பெங்களூரோட ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது எதுக்காக அப்படின்னா BA ஆனர்ஸ் ப்ரோக்ராமுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பர்லயே இருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் டில் மார்ச் வரைக்கும் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ BA LLB படிக்க முடியலன்னா கூட BA NLU மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சு முடிச்ச பிறகு LLB நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டைரக்டா 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் BA LLB படிக்கணும்னா இருக்கக்கூடிய காம்படிஷனை விட டைரக்டா LLB போய் படிக்கும் போது காம்படிஷன் கொஞ்சம் குறைவு. ஸோ அது என்ன ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா 5 இயர்ஸ்ல முடிக்க வேண்டிய கோர்ஸ் நமக்கு BA 3 இயர்ஸ் LLB 3 இயர்ஸ் சொல்லிட்டு 6 இயர்ஸ்ல முடிப்பீங்க. இருந்தாலும் நல்ல யூனிவர்சிட்டில இருந்து நம்ம பாஸ் பண்ணி வரோம் அப்படின்னா அதுக்கு நல்ல கிரேட் இருக்கு சொசைட்டில. ஸோ NLSIU பெங்களூர்ல BA ஆனர்ஸ் ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் 3 இயர் ப்ரோக்ராம் ஆனர்ஸ் ப்ரோக்ராம். அதுன்னா ஆனர்ஸ் பாத்தீங்கன்னா ஸோ இது UG கிராஜுவேஷனை விட கொஞ்சம் ஹையர் லெவலா இருக்கும். நாட் ஈக்குவல் டு போஸ்ட் கிராஜுவேஷன், பட் UGயை விட ஒரு லெவல் ஹையரா இருக்கும். அது ஹானர்ஸ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. யூஸ்வலா கியூட் மூலமா ஜாயின் பண்ணும்போது அது 4 இயர் ப்ரோக்ராமா தான் அனௌன்ஸ் பண்றாங்க. பட் இங்க BA 3 இயர் ப்ரோக்ராமாவே ஆனர்ஸ் ப்ரோக்ராமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸோ 4th இயர் நீங்க ரிசர்ச் ப்ரோக்ராமா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இதுல இருக்கு. ஸோ உங்களுக்கு நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க ஆல்ரெடி 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் BA LLB கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. சோ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒருத்தர் BA LLB 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறாருன்னா அவர் என்ன BA படிப்பாரோ அதே கோர்ஸ் தான் இவர் இங்கேயும் படிப்பாரு. ஒரு காமன் கோர். அதே மாதிரி ட்ராக்ஸ் பிளெக்சிபிள். என்ன அப்படின்னா மேஜர் மைனர் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட். ஒரு மேஜர்ங்கிறது எய்தர் நீங்க ஹிஸ்டரி, சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜர் கோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜ் ஒரு பேப்பரா நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். இதுல மைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. மைனர் அப்படின்னா AI அண்ட் மெஷின் லேர்னிங், ஃபில்ம் மேக்கிங், பிசினஸ் கன்சல்டிங், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்ச், டிஜிட்டல் ஜெர்னலிசம் இந்த மாதிரி டாபிக்ஸை ஒரு எலெக்டிவ் பேப்பரா எடுத்து நீங்க உங்களோட BA கோர்ஸை முடிக்கலாம். இது யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபாரின் சிட்டிசனுக்கு தனி நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியா இருந்தா அவங்க 12th மினிமம் 55% டோட்டல் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் SC ST இருந்தா 45% மார்க்ஸ் எடுத்திருந்தா போதும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணலாம். ரிசல்ட் எப்போ வேணா வரலாம் இந்த 2026ல. ஸோ டிசம்பர் 31க்குள்ள உங்களோட மார்க் ஷீட் சப்மிட் பண்ற அளவுக்கு ரெடியா இருக்கணும். அட்மிஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க கொடுத்துடணும். ஸோ NLSAT BA எக்ஸாமினேஷன் அரௌண்ட் ஏப்ரல்ல வச்சிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் 2 ஸ்டேஜஸ் இருக்கு. Part A MCQ டைப் அண்ட் Part B சப்ஜெக்ட் டைப். Part A அப்படிங்கிறது கிளாட்ல இருந்த மாதிரி மேக்ஸிமம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ் பண்ணி ஒரு 75 கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பரா கொடுக்குறாங்க. Part B அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவா ஒரு எஸ்ஏ டைப் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 75 மார்க் கொஸ்டின். இப்போ ஃபைனல் செலக்ஷன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மெரிட் லிஸ்ட் வரும். அந்த மெரிட் லிஸ்ட்ல ரேங்க் பேஸ் பண்ணி அலாட்மெண்ட் வரும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 75 மார்க்ஸ்க்கான ஒரு பேப்பர். ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். 0.25 நெகட்டிவ் மார்க். ஸோ சப்ஜெக்ட் டைப்புக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ Part A நல்ல மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் இவங்க Part B பேப்பரை எவாலுவேட்டே பண்ணுவாங்க. எப்படின்னா டோட்டலா ஒரு 50 வேகன்சிஸ் இருக்குன்ற பட்சத்துல ஸோ சப்ஜெக்ட் பேப்பருக்கு எவாலுவேட் பண்றதுக்கு 1:5 ரேஷியோ அரௌண்ட் 250 மெம்பர்ஸ் இந்த சப்ஜெக்ட் பேப்பர் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ 250 மெம்பர்ஸோட ரேங்க் மட்டும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் பேஸ் பண்ணி சீட் அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் மேஜர் அப்படின்னு சொன்னோம். ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், சோசியாலஜி. ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் டாப் 15 மெம்பர்ஸை பிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நவம்பர் 15 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி இருக்கு. மார்ச் 23 லாஸ்ட் டேட். நாள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஏப்ரல் 26 NLSAT எக்ஸாம் நடக்குது. மார்னிங் 10 AM to 12:30. நெக்ஸ்ட் ஃபைனல் அட்மிஷன் லிஸ்ட்
மே மந்த் பப்ளிஷ் பண்ண போறாங்க. ஜூலை 1 கிளாஸஸ் கமென்ஸ் ஆயிரும். So application fees 2500 for general category and 2000 rupees for reserved candidates. Seat distribution பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 5% வந்து பர்சன் டிசபிலிட்டி கொடுத்திருக்காங்க. உமனுக்கு 30%, கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 25%. சோ இந்த 30% 5% வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், எஸ்டி ஜெனரல் கேட்டகரி பேஸ்டான ரிசர்வேஷன்ல இதை கொடுத்திருக்காங்க. சோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க கால் பண்ணி உங்களோட ஹெல்ப்லைன் நம்பர்ல டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது டைரக்டா என்எல்யூ பெங்களூரோட கனெக்ட் ஆகி இருக்கு. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாசிக் ஃபவுண்டேஷனை கால் பண்ணி கூட நீங்க டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.